அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ என்ன பேசுற, நீ வாய மூடுறா. லிட்டில் மாஸ்டர் உட்காந்துருக்கான் பக்கத்தில், நம்ம மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு, தீமா தீமா கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 தீமா, சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க, அட்டகாசமான பாட்டு. என்னன்னா ரெண்டு பெரிய தலைங்க இருக்கு, ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போகிறான்னா ஒரு மாஸ்டர். ஆக்சுவலாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். பட்டு ஐ திங்க் திஸ் டைம் இஸ் ஆக்சுவலி ஃபார் வி ஹாவ் டு இன்வென்ட் அண்ட் டிஸ்கவர் திஸ் கிரேட் மாஸ்டர். ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல், நல்ல பாட்டு. அது வந்து ஐ திங்க் சங்கராபரணம் தேஷில் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அந்த அந்த சோகமான பாட்டு. பியூட்டிஃபுல்லி ஐ திங்க் இஸ் கோயிங் இன் அ ரைட் பாத். ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட், பட் சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது, இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன். ஆக்சுவலி இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசராக அவன் நிச்சயமாக வந்துடுவான். ஆக்சுவலாக நான் ரொம்ப பிடிச்சது சின்சியர்லி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி ஸ்கூலுக்கெலாம் காலேஜெலாம் ஒழுங்காக போகிறியா? ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor, he proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போடுறது லக்கி சாம்டா அவன். ஆக்சுவலாக எந்த படத்தில் போட்டாலும் அந்த படம் ஹிட் ஆகும் அவன், அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டியிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு. ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயும் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன், ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ் அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்கு என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லைண்ணா என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிக்கங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேட்டு ஒரு 4 டேட்டு மாற்றி, நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து, ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ, திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த பாப்பா வந்து அஸ் அ ஹீரோயின், வெரி வெரி பிரிட்டி கேர்ள். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் படம் பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒட்டுமொத்த படமே அந்த லைஃப் இன்சூரன்ஸே அவங்க மேலே தான் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரம் பேசினட்டி ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன், பேசணும்ல, படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணல, என்ன பேச, நீ வாய மூடுறா.
அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன். தேங்க்யூ மாளவிகா, நைஸ் டு see you. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு சீமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார். அவனுங்க அப்படிதான் சார் பரவாயில்ல, கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி.